வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 மே 2 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு மே 1 எதிர்பார்த்த இடங்களிலே பாதி பெய்து பாதி ஒதுக்கியது. அந்த பாதி இடம் இன்றைக்கு பெய்து விட்டது. பல இடங்களிலே ஆலங்கட்டி மழைப்பொழிவும் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவும் பொழிந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தின் தலைநகர் திருப்பூரிலே ஆலங்கட்டி மழை. அதே போல அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்ட எல்லையோரம் மற்றும் கரூர், திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள், திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி அதனை ஒட்டியுள்ள ஈரோடு மாவட்ட பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் மழை பொழிந்து தற்பொழுது திருச்சி மாநகரம், திருச்சி துறையூர் மற்றும் திருச்சி மாநகர பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு. அதாவது பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்ட எல்லை பகுதியில் தொடங்கிய மழை மாவட்டத்துக்கு வந்து தற்பொழுது திருச்சி மாவட்டத்தின் தலைநகர் பகுதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொழிந்து புதுக்கோட்டை மாவட்டம், கீரனூர் மற்றும் ஆலங்குடி, புதுக்கோட்டை பகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. தென்கிழக்கு திசையிலிருந்து தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று உள்ளே நுழையும் பொழுது மேக உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த தென்கிழக்கு திசை புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திலிருந்து நுழையக்கூடிய காற்று தான் தற்பொழுது திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, திண்டுக்கல் மற்றும் மதுரை போன்ற மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களிலே தேனி, விருதுநகர் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரம் வரலாம், ஆனால் போராடி வரும். கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் உள்ளே உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகள், மதுரை மாவட்டத்தோட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டம் இதுவரைக்கும் அந்த மழை பெய்யாத அந்த அர்ஜுன் நர்சரி கார்டன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஸ்ரீராமபுரம் மற்றும் ரெட்டியார் சேத்திரம் பகுதிகளெல்லாம் இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது. அதே போல வாடிப்பட்டி, சிறுமலை, சோழவந்தான் மற்றும் பல்வேறு இடங்கள்ல ஆலங்கட்டி மழைப்பொழிவே தெரிகிறது. சோழவந்தானுக்கு வடக்கே வாடிப்பட்டி, வாடிப்பட்டிக்கு வடக்கே ஆலங்கட்டி மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கொடைக்கானல் மலையோட தெற்கு சரிவிலும் கிழக்கு சரிவிலையும் அந்த காற்று குவித்து மரங்களால் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னாளம்பட்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் எல்லாமே, நிலக்கோட்டை அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பத்தலகுண்டு, நிலக்கோட்டைக்கெல்லாம். சோழவந்தான், வாடிப்பட்டி, பாலமேடு, மதுரை மாநகரில் நேற்று மழை, இன்றைக்கும் மழை வந்து கொண்டிருக்கு. இன்றைய மழைப்பொழிவு அப்படியே மதுரை மாவட்டத்திற்கும், சிவகங்கை மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி நத்தம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அந்த நேற்றைக்கு மழை பொழிந்த இடங்களுக்கும், பொன்னமராவதி மற்றும் திருமயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல திருப்பத்தூருக்கும், அதாவது சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இணையும் பகுதிகளில், மதுரை மாவட்டம் இணையும் பகுதிகளுக்கும், தூரங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், வளநாடு உள்ளிட்ட பகுதி, கீரனூர், புதுக்கோட்டை மற்றும் ஆலங்குடி பகுதிக்கும் வாய்ப்பு உறுதியாக இருக்கு. ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் உறுதி இல்லை. தஞ்சாவூருக்கு ஆனால் பேராவூரணி பகுதிகளுக்கு பெய்யலாம், ஆனால் அது உறுதி இல்லை. ஆனால் உள்ளே பெய்யும். கடலோர மாவட்டங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கடலோர மாவட்டங்களின் உள்ளே உறுதியாக இருக்கு. இடைப்பட்ட பகுதி கடலோர பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு, உறுதிப்படுத்த முடியல. ஆனால் இன்றைக்கு தான் இந்த உறுதிப்படுத்த முடியாத நிலை. ஆனால் நாளைக்கெல்லாம் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. நாளைக்கு 3ஆம் தேதி, 4ஆம் தேதி மேலும் பரவலாகும் பல மாவட்டங்கள்ல. 4ஆம் தேதி தான் கடலோரத்துக்கும் பெய்யும். 3ஆம் தேதி நாளை வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதி உறுதியா கடலோரம் வந்துடும். அப்புறம் அதுல இருந்து மாத இறுதி வரைக்கும் எல்லா நாளும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிந்து கொண்டே இருக்கும். இதுல 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலிலே தமிழ்நாடு மற்றும் இலங்கையை ஒட்டிய, படத்தில் காட்டியுள்ளபடி வங்கக்கடலிலே தமிழ்நாடு மற்றும் இலங்கை ஒட்டிய பகுதியில காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி பகுதியாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி கூட தமிழ்நாட்டை ஒட்டி தீவிரமடைந்து பிறகு விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 6ஆம் தேதிக்கு மேலும் தீவிரமடையும் மழை
வரக்கூடிய 7, 8, 9, 10 தேதிகள்லாம் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு என்பது அப்படியே தாழ்வும் மழைப்பொழிவாக 24 மணி நேரமும் மேகமும் அப்பப்போ லேசான மழையுமா மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்பப்போ மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல 15ஆம் தேதிக்குள்ள சில நாட்கள் வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும். மழைத்தூறல் சில மணி நேரங்கள் விழுந்து கொண்டே இருப்பதற்கும், அப்படியே படிப்படியா வானம் மேகமூட்டமாக மாறி அப்படியே அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுப்பதற்கும், சில நாள் ஒரு மழைக்காலம் போல கடலோர மாவட்டங்களுக்கு இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இலங்கைக்கு ஒரு மழைக்காலம் போல மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு, இலங்கை கிட்டே உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப நிலை தாழ்வு நிலையாக உருவாகும், பிறகு பகுதியாக மாறும். எது எப்படியோ இடிமழை குறைந்தபட்சம் பொழியும், அதிகபட்சமா கொஞ்சம் கூடுதல் மணி நேரங்கள் நீடித்து நின்ற மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. நீடித்து நின்ற மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆகவே இடையிடையே கால் வந்து வார்த்தைகள் வர முடியல, அதனாலதான் குளறுது. நிறைய கால் வந்துட்டே இருக்குது. வார்த்தைகள் அதை நினைவுபடுத்தி அதை உறுதிப்படுத்தி உங்களுக்கு சொல்ல முடியல. தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. மழை பெஞ்ச தகவலை சொல்லுங்கன்னாலும் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியா மழை பொழிவு பரவலாகும். படிப்படியா மழை பொழிவு பரவலாகும். பெய்யாத இடங்களுக்கும் பொழியும். ஆனால் என்றைக்கு பெய்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழையும் இருக்கிறது. எல்லா நாளுமே மழை இருக்கு. எல்லா நாளும் எல்லா இடத்துலையும் பெஞ்சிடாது. புரியுதுங்களா? ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும். தமிழ்நாட்டில் பல பெரிய அளவில் தினம் லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், மழைப்பொழிவு லிஸ்ட். படிப்படியா அந்த லிஸ்ட் பெரிதாக போகுது. அதாவது மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்க போகுது. ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் மழை. கொஞ்சமாவது ஒதுக்கி தான் பெய்யும். இது எதுக்கு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, மழை எங்களுக்கு பெய்யல, அங்க பெஞ்சிருச்சு, அங்க பெஞ்சிருச்சு, எங்களுக்கு பெய்யலன்னு கோப உணர்வோட இருக்கீங்க நிறைய பேர். ஆகவே தயவு செய்து இந்த கோடை காலத்துல மழை பெய்யறது அறிவிக்கிறதே ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்பே இந்த காற்றழுத்த தாழ்நிலை உருவாகும் என்பதையும், கோடை மழை இருக்கிறது என்பதையும் அதை திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கொண்டே இருந்தோம். அது வெப்பச்சலன இடிமழை பொழிவாக பார்த்தீங்களா, மீண்டும் மீண்டும் கால் வந்து வார்த்தைகளே வரல. முடிச்சுக்கிறேன். நன்றி. தொடர்ந்து மழை பொழிவு இருக்குங்க. எல்லா நாளும் மழை இருக்கு. மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி படிப்படியாக பரப்பில் அதிகரித்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். பெய்யாத இடங்களுக்கும் பொழியும். நன்றி. இதுக்கு மேல கால் வந்துட்டே இருக்கு.